நிறைய பேர் என்கிட்ட கேட்டது, ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் நான் அதிகமான மார்க் வச்சுருக்கேன், எனக்கு ஃப்ரீயாக நான் வந்து படிக்க முடியுமா, ஸ்காலர்ஷிப் கிடைக்குமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் லாட்டையை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க லாட்டையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் நான் அபோவ் 90% மார்க் வச்சுருக்கேன், இல்லை அபோவ் 85% மார்க் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ ஆஃப் எஜுகேஷனில் நீங்கள் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூலில் முடிச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த கோட்டாவில் வந்துட்டு எலிஜிபிலிட்டி ஆவீங்க. 7.5% கவர்மெண்ட் ரிசர்வ்டு கோட்டான்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு மட்டும் இந்த கோட்டா வந்துட்டு கிடைக்கும். அதனால் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு போடுங்க. நான் அபோவ் 90% மார்க் வச்சுருக்கேன், இல்லை 85% மார்க் வச்சுருக்கேன். நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். நான் 6th-லேருந்து 12th வரைக்கும் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கேன். நான் வந்து லா படிக்கணும், நல்ல ஒரு காலேஜில் படிக்கணும், அதுவும் சென்னையில் படிக்கணும், ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லாமல் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா இந்த கோட்டா மூலியமாக நீங்கள் வந்து படிக்கலாம். ஆனால் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது நீங்கள் அந்த கேட்டகரி ஃபில் பண்ணியிருக்கணும், டிக் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த கோட்டாவில் வந்து எலிஜிபிலிட்டி ஆவீங்க. அதனால் அப்ளிகேஷன் ஃபார்ம் போடும் போதும் அதை சப்மிட் பண்ணும் போதும் அது பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை போக்கில் உங்களுக்கு வந்து எதனா ப்ராப்ளம் வந்து அதை பார்த்து நம்ம வந்துட்டு கொரி ரைஸ் பண்ணலாம். அதனால் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சஸ் 10ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு இது பண்ணிங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க நீங்கள் ஃப்ரீ ஆஃப் எஜுகேஷனில் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல் சொல்கிறீங்களா அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் என்னன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல், கார்ப்பரேஷன் ஸ்கூல், முனிசிபல் ஸ்கூல், ஆதி திராவிட வெல்ஃபேர் ஸ்கூல், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்கூல் மேனேஜ் பை கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். இந்த ஸ்கூலில் படித்தவங்க எல்லாருமே வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. 6th-லேருந்து 12th வரைக்கும் இந்த ஸ்கூலில் தான் படிச்சிருக்கணும், மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிச்சிருக்க கூடாது. இந்த ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் போனஃபைட் சர்டிஃபிகேட்டு உங்கள் ஹெட்மாஸ்டர் கிட்டேருந்து ஸ்கூலில் நீங்கள் வாங்கிட்டு வந்து சப்மிட் பண்ணும்போது இருந்ததுன்னா அட்மிஷன் கவுன்சிலிங் டைமில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் ஒரு வரப்பிரசாதம். நீங்கள் ஃப்ரீயாக படிக்கிறதுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட தேவையில்லை, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட தேவையில்லை. ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் சேவ் பண்ணுவீங்க. இதே நீங்கள் வேறு ஏதாச்சும் ப்ரைவேட் லா காலேஜஸ் போகிற மாதிரி இருந்தாலும் இதை ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். அதனால் அந்த காலேஜஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு கேட்டுக்கோங்க இந்த 7.5% கோட்டா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. லாட்டையை சப்ஸ்கிரைப் பண்ணவர்கள் லாட்டையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.